ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். லைக் எனக்கு கூட இருக்கிறவங்க இல்லை எனக்கு ஃபேவரட்டான பர்சன், என்னோட க்ளோஸான பர்சனோட பர்த் டைமில், பேடான டைமில், இல்லை அவங்க ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் நான் எப்போவுமே அவங்க கூட இருந்திருக்கேன். ஒரு மாரல் சப்போர்ட்டாக எப்போவுமே கூட இருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி எனக்கு பிடிச்ச எனக்கு ஃபேவரட்டான ஒரு பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோவான டைமில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பேட் டைம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேட் ஃபேஸில் நான் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேமரா ஆன் பண்ணிட்டு அண்ட் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ யூடியூப் இருக்குது, நம்ம யூடியூப்ல பேசலாம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். லைக் வந்து மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக தம்ப்நெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஒரே ஆள் எப்படி ஆல்கஹாலிக்கா, நல்லவனா, ராகா, கெட்டவனா, ஒரே ஆளுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்க முடியும்? இவர் வந்து ஓப்பனர், லைக் பேட்ஸ்மேன், கேப்டன், விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் இப்படி இந்த மாதிரி ஒரு வேர்சட்டிலான ஒரு கேரக்டர் தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். தட்ஸ் கேஎல் ராகுல். ஒரு நாள் டிவியில் ஐபிஎல்ல வந்து ரேண்டமாக பார்த்த பர்சன் தான் வந்து கேஎல் ராகுல். ஸோ அன்னையிலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவரை நான் வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. ஸோ அவருக்கு வந்து ஒரு பேடான டைம் நடந்துட்டு இருக்கு. பேடான ஒரு வீடியோ எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ லைக் கிரிக்கெட் பார்க்காதவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஒரு குட்டியாக ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். லைக் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்குது அண்ட் ஐபிஎல் மேட்ச்ல வந்து எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச் ரெண்டு பேரும் வந்து மோதிக்கிறாங்க. ஒரு 2 days முன்னாடி நடந்த மேட்ச் இது. அண்ட் அந்த டைம்ல எஸ்ஆர்ஹெச் வந்து ஓ மை காட் வேற லெவல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, ஓ மை காட் ஃபினாமினல். லைக் அந்த மேட்ச் வந்து எனக்கு இன்னும் வரைக்கும் கூஸ் பம்ஸ் வருது. டெஃபினட்டாக ஒரு ஆஸ் எ கிரிக்கெட் ஃபேனாக வந்து அவங்களோட இன்னிங்ஸை வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. தோ ஐ எம் அ கேஎல் ராகுல் ஃபேன், பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் தி காய் ஹூ இஸ் பிளேயிங் so குட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அபிஷேக் சர்மாலாம் வந்து ஃபியூச்சர் ஆஃப் அவர் இந்தியன் பிளேயர், அவர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் டீம் அப்படின்னு வந்து எனக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபியூச்சரில் விளையாட போகிறாரு நம்மளோட அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விளையாடுவார், நோ டவுட். அது வந்து டவுட்டே கிடையாது. சூப்பராக அடிக்கிறாருங்கப்பா, சூப்பராக அடிக்கிறாங்க, பொழந்து கட்டுறாங்க. இந்த சென்னை 28 பட்டெல்லாம் அவன் எப்படி பாலை போட்டாலும் அடிக்கிறான்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவன் அடித்தானுங்க, பொழந்து கட்டுட்டானுங்க. லைக் வந்து 10 ஓவர் கூட முடியல, 9.4 நினைக்கிறேன், 9.4 ஓவர்ஸ்குள்ள முடிச்சுட்டாங்க. விக்கெட்டும் எடுக்க முடியல எல்எஸ்டியால, ரொம்ப திணறிட்டானுங்க நேற்றுலாம். லைக் அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் எடுத்த இன்னிங்ஸ் வந்து அவ்வளோ பெரிய, கேஎல் ராகுல் என்ன அவங்களோட டீம் எடுத்த இன்னிங்ஸ் வந்து அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, அவ்வளோ பெரிய நல்ல இன்னிங்ஸ்லாம் கிடையாது. ஆஸ் அ கேஎல் ராகுல் ஃபேன் நானே அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் எல்எஸ்ஜி டீம் ஆர் சம்திங். ஐம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்எஸ்ஜி, பட் ஐ லைக் கேஎல் ராகுல். தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மென்ட் ஹியர். லைக் ஐ லைக் டிஃப்ரெண்ட் டீம் ஆக்சுவலி. ஸோ ஓகே, அதை பற்றிலாம் இப்போ பேச வேணாம். ஸோ இப்போ கேஎல் ராகுல் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன். அந்த பர்சனுக்கு வந்து நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, லைக் இந்த மேட்சும் முடிஞ்சிச்சு. போஸ்ட் ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் கேஎல் ராகுல் பேசுகிறாரு. கேஎல் ராகுல் பேசும்போது லைக் வந்து ஹி வாஸ் லைக், அவர் கண்ணிலலாம் வந்து டெஃபினட்டாக டியர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு பிரேக் டவுன் ஆயிட்டார் அவரு. அண்ட் தென் அவர் சொல்றாரு ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் அவருக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை, லைக் டிவியில் தான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்களோட கேப்டன் பேட் கமின்ஸ் கூட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நாங்கள் இப்படி ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீம்ல உள்ள கேப்டன் அவங்களே சொல்லியிருக்காரு. அப்போ கேஎல் ராகுல் சொல்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அது எனக்கு தெரியும், ரொம்ப கேவலமா வந்து எல்எஸ்டி வந்து அவங்க கிட்ட தோத்தாங்க. அண்ட் தென் அவ்வளோ பேட்டிங் பவர் வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து, அவ்வளோ பேட்டிங் எனர்ஜி இருக்குது. அண்ட் எப்படி ஆடுறாங்கன்னு சுத்தமாக தெரியல எனக்குலாம். லைக் அதை மேட்ச் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்க்குற கிரிக்கெட் ஃபேன் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐ ட்ரீட்டாக தான் இருக்கும் அந்த மேட்ச் ஆக்சுவலி.
ஓகே, இதெல்லாம் விடுங்க. இந்த மாதிரி நடந்துச்சு. லைக் எஸ்ஆர்ஹெச்சோட எல்எஸ்ஜி விளையாண்டாங்க, தோத்துட்டாங்க. அண்ட் 10 ஓவருக்குள்ளேயும் மேட்சை முடிச்சாச்சு. அண்ட் ஒரு 9:20 சம்திங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 9:40 சம்திங்லேயோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 10:15 முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மேட்சை. ரொம்ப ரொம்ப ஷார்ட் டூரேஷன்லேயே அந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஃபுல்லாக அடிக்கிறது ஃபுல்லாக சிக்ஸு எவ்வளோ முடியவே இல்லை. ஓகே, எப்படியோ முடிச்சிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக தோத்த கேப்டன் கேஎல் ராகுல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார். அது அந்த போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் அவங்கள அப்டேட் எடுக்கும்போதே வந்து நம்ம எல்லாருமே பார்த்தோம். அண்ட் ரொம்ப பிரேக் டவுனும் ஆனார். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. அண்ட் ஒருத்தருக்கு அட்டாக் கொடுத்துட்ருக்காங்க மக்கள், இன்னொருத்தருக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க மக்கள். ஸோ சப்போர்ட் கொடுக்குறது கேஎல் ராகுலுக்கு, அட்டாக் பண்ணுறது கொயன்காவை வந்து எல்லாருமே. கொயன்காங்கிறவர் வந்து எல்எஸ்ஜியோட ஓனர். எல்எஸ்ஜிக்கு தான் வந்து கேஎல் ராகுல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அட்டாக் பண்ணாங்க? சும்மா யாருமே வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டாக. அவர் அந்த வீடியோவில் வந்து ஒரு காரசாரமாக பேசிகிட்டு இருக்காரு கேஎல் ராகுலை பிடிச்சி. அவ்வளோ ஸ்டேடியமில் அவ்வளோ கேமராஸ் இருக்குது, ஒரு பிஹைண்ட் த டோர் பண்ணக்கூடிய விஷயத்த அங்கே இருந்து லைக் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு அக்லியான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அது ஒரு செலிப்ரேட்டட் கிரிக்கெட்டர். கண்டிப்பாக அவர் வந்து நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர். அவர் கேஎல் ராகுல் அவரை வந்து இப்படி ட்ரீட் பண்ணாரு அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ வாஸ் லைக் பிளாக் அவுட். எனக்கு இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல. கேஎல் ராகுல் இஸ் அ ஹம்பிள் பர்சன் அண்ட் சாஃப்ட் பர்சன். அண்ட் ஸ்லெட்ச் கூட பண்ண மாட்டார் ஃபீல்டில். லைக் அந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட வந்து இவ்வளோ ரூடாக பேசின பர்சன் வந்து கொயங்காவாக தான் இருப்பார். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு விக்டிம் வந்து ராகுல் மட்டும் கிடையாது. அண்ட் ஃபஸ்ட்டு விக்டிம் ராகுல் கிடையாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விக்டிம் வந்து நம்ம தோனிக்கே இந்த விஷயம் நடந்திருக்கு. சிஎஸ்கே பேன் ஆன டைமில் ரைசிங் பூனே சூப்பர் ஜெயிண்டா சம்திங் லைக் தட். ரைசிங் பூனே வாரியர்ஸ், ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த டீம் நேம். அந்த டீமோட ஓனர் வந்து இவர் தான். அண்ட் அந்த டீம் வந்து லைக் அந்த டீம் வந்து இதே மாதிரி பேட் பர்ஃபார்மன்ஸ் ஏதோ கொடுக்குறப்ப தோனிக்கும் இந்த மாதிரி வந்து காரசாரமாக வந்து இவர் பேசியிருக்காரு. அப்படிங்கிறது வந்து ஒரு பேசும் பொருளாக இப்போவும் வந்துட்டு இருக்கு. கேஎல் ராகுலை பற்றி இப்போ பேசும்போதே கேஎல் ராகுல் ஸ்டேடியமில் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. அண்ட் அவங்க டீம் எல்லாத்தையும் வந்து ஒரு டீம் மீட்டிங் மாதிரி வச்சு அப்போ கூட வந்து பேசியிருக்கலாம். பட் ஸ்டில் அதை அவங்க பண்ணலை. அன்னைக்கு அங்கே பேசினது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அது வந்து ரொம்ப ரூடான கான்வர்சேஷன் தான், அது பார்த்தாலே தெரியுது. அண்ட் சம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து கொயங்கா சொன்ன மாதிரி வந்து வருது. அண்ட் எனக்கு தெரியாது அவர் தான் சொன்னாரான்னு. ஹீஸ் கிவிங் சம் டிப்ஸ் டு ராகுல் அப்படின்னு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல. அந்த டிப்ஸ் வந்து எனக்கும் வந்து ரொம்ப தெரியணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா என்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட ஃபீல்டில் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக அந்த டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் அந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா வந்து எனக்கும் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள். டிப்ஸ் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல பெருசாக. இங்கிட்டும் கை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. காரசாரமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அக்லியாக இருக்குது பார்க்கவே. அது வந்து டிப்ஸ் கொடுக்குறாரு கேஎல் ராகுலுக்கு, giving some tips to Rahul அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனில் நான் பார்த்தேன். ஏதோ ஒரு மீமோ சம்திங் லைக் தட் ஐ ஹாவ் சீன், பட் ஐம் நாட் ஷுர். அந்த மாதிரி டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கும் அந்த டிப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் தட் டிப்ஸ் ஆல்சோ. ஐ வாண்ட் டு நோ தட். ஓகே. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா லைக் இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியஸ்ட் டீம் அப்படின்னா என்ன, எதை சொல்லுவீங்க? சிஎஸ்கேவா, மும்பையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? சொல்லிட்டேன் நான். எல்எஸ்சி 7,000+ கோடி வந்து கோடிக்கு வந்து எல்எஸ்டி ஓனர் கொயங்கா அவர்கள் வந்து அந்த எல்எஸ்டி டீமை வாங்கியிருக்காரு. இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் டீம் வந்து இதுதான், எல்எஸ்டி தான். ஜிடி வந்து அடுத்த ஹையஸ்ட்னு நினைக்கிறேன், செகண்ட் ஹையஸ்ட். 5,000+ கோடி வந்து வாங்கியிருக்காங்க ஜிடியை. யூனோ மேபி அந்த ஒரு டென்ஷனில் கூட வந்து அவர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி
ஒரு வியூ ஆங்கிளில் வந்து பார்க்குறோம். லைக் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஆள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒழுங்காக பண்ணல அப்படிங்கும்போது ஒரு மேபி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் கூட கத்திருக்கலாமோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனிவே இது வந்து பிஹைண்ட் த டோரில் தான் நடக்கணும், க்ளோஸ் டோரில் தான் நடக்கணும் அப்படின்றது வந்து அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை வந்து ஸ்டேடியமில் வச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது எல்லாருக்குமே. இது வந்து ஒரு ரூடான, ஒரு ஒஸ்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஒரு பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ஆல்ரெடி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க அண்ட் கேப்டனும் டவுனாக இருக்காரு. அந்த டைமில் மேனேஜ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டீமில் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட்டிவாக, ஒரு மாரல் சப்போர்ட்டிவாக இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆனால் அதை அவங்க பண்ணலை. இன்ஸ்டெட் வந்து அவங்க வந்து வேற மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணாங்க. அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட், இப்போ நார்மலாக வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்காக இல்லை, சரியாக இல்லை, இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருந்துச்சுன்னா கீழே போட்டு மிதிக்கிறாங்க, இந்த மாதிரி ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னா வந்து எப்படி அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவார்? நார்மலாக சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஃபீல்டில் எப்படி அந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுவார்? அவருக்குன்னு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டோ எதுவுமே இல்லாத ஒரு டைமில் தான் வந்து அவரால் ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண முடியும். அவரோட வந்து டேலண்ட் எல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும், கரெக்டாக. பட் வந்து இவ்வளோ மென்டல் ப்ரெஷரோட வந்து ஒரு பர்சனால் வந்து கேப்டனாகவும் செயல்பட முடியாது, அவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் காட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. அது வந்து எல்எஸ்ஜி ஓனர் மட்டும் இல்லை, வேற எந்த மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமாக யாராவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டீமில் உள்ள இருக்கிற எல்லா மெம்பர்ஸையுமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ ஒரு பக்கம் வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சிட்டே இருந்துச்சு. லைக் எப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, வைரல் ஆகும்போது ராகுலுக்கு வந்து ட்ரமாண்டஸ் சப்போர்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து லைக் இப்படி ரெஸ்பெக்டே வேல்யூவே இல்லாத ஒரு டீமில் ஏன் ராகுல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறைய காமன் ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க. லைக் அண்ட் தென் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ கூட அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் வரேன். இப்போ கூட அது வைரல் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் தென் லைக் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் இருந்துட்டு வந்து கம் பேக் டு ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் கேஎல் ராகுல் வந்து எக்ஸ் ஆர்சிபி டீம்ல இருந்தவர், டீம் மெம்பர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். மேபி ஆர்சிபிக்கு போக நெக்ஸ்ட் டைம் வந்து மேபி ராகுல் வந்து டிசிஷன் எடுக்கக்கூட சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நிறைய இதுல வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு ஆர்சிபி வந்து என்னோட ஃபேவரட் டீம் அப்படின்னு வந்து ராகுல் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவர் வந்து மேங்களூர் கை. ஸோ டெஃபினட்டா வந்து அவருக்கு வந்து ஆர்சிபி வந்து கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும். அவரோட ஹோம் டீம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும். அவரே சொல்லியிருக்காரு இது. ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸே வந்து கம் பேக் டு ஆர்சிபி தான் வந்து ஹேஷ்டேக்காகவே போயிட்டு இருந்துச்சு கேஎல் ராகுலுக்கு. அண்ட் தென் வந்து மேபி சிஎஸ்கே டீமில் கூட போக வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தோனி வந்து அவுட் ஆஃப் த சீசன் ஆயிடுவார் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து. நெக்ஸ்ட் சீசனில் அவுட், ஹில் பி டெஃபினெட்லி அவுட் ஆஃப் த சீசன். ஸோ விக்கெட் கீப்பர் அங்கே கிடையாது. அண்ட் மேபி ராகுல் சப்போஸ் எல்எஸ்ஜி விட்டு போனாரு அப்படின்னா அங்கே போய் விளையாட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. எனக்கு தெரியல எல்எஸ்ஜி வந்து ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை ராகுல் அங்கே இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து எல்லாமே கொஸ்டின் மார்க் தான். அது நம்ம வந்து நெக்ஸ்ட் சீசன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து சரியாக இருந்தால் வந்துச்சு எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் கூலாக இருந்தாங்க அப்படின்னா டீம் பிளேயர்ஸையோ இல்லை அவங்களெலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாட விட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் ஒரு அதிகமாக ஒரு ப்ரெஷர் வந்து ராகுல் கிட்ட மைண்டில் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அவர் பிரேக் டவுன் ஆகும்போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்குலாம். ஸோ லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் எந்த மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக விடுறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் என்னென்னா லைக் மேபி த குஜராத் டைட்டன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஓனர்ஸ் வந்து இங்கே வந்து மேட்ச் பார்த்துருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க ஃபுல்லாக அப்ராடில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. யா, அவங்க தான் வந்து ரொம்ப கூலான கேப்டனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கூலான ஓனர்ஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷுர், பட் என்னோட மைண்டில் வந்து அவங்க இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. மேபி ஆர்சிபி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்சிபி டெஃபினட்டாக ஆர்சிபியும் இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கூலான மேனேஜ்மெண்ட், ரொம்ப நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பற்றியும் லீடர்ஷிப் பற்றியும் வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கோ லைக் ஐபிஎல் ஃபாலோ பண்ணுற யாருக்கோ வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் தென் வந்து லைக் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கான்டென்ட்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுவேன் டெஃபினட்டாக. ஸோ
வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தெரியும். வேற ஏதாச்சும் கான்டென்ட் வந்து நீங்கள் வந்து நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். யூடியூப் சேனல் என்னோட சேனலில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ இன்ஸ்டாகிராம் at HAMEETHA_ABDUL Hamida_Abdul. நீங்கள் அதில் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் எனக்கு மெசேஜும் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஆர் சப்ஸ்கிரைபர், if you are my subscriber, you can text me and I'll definitely reply, and you can give me a follow request also. Like my account is not an open account, it's a private account, so you can just tell me that you are my subscriber and I'll definitely connect with you. Thank you.